ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சோல் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்றது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வேற இன்னொன்று பற்றியும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் அது சர்ப்ரைஸ். ஓகேங்களா? இது பைல் 1, இது பைல் 2. ஓகேங்களா? பைல் 1 என்ன சொல்ல நினைக்கிறாங்க உங்க சோல் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ப்ளூ. இது என்ன சொல்றாங்கன்னா ப்ளூ. ஓகேங்களா? அது டைட்டில். ஓகே, ப்ளூ என்ன சொல்றாங்க அப்படின்னா நாலேஜ், மென்டல் பியூரிட்டி. ஓகேங்களா? உங்களுக்கு எதனா கன்ஃபியூஷனா இருந்துச்சு அப்படின்னா மென்டல் அதை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? உங்களோட நாலேஜ் வளரும். அது மட்டும் இல்லாம உங்க சோல் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய நாலேஜ் வளர்த்துக்கங்க, உங்களுடைய மென்டல் பீஸை பார்த்துக்கங்க அப்படின்னு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம எப்பயுமே நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு நீங்க எப்பயுமே குட் தாட் தான் போவீங்க, பேட் தாட்டுக்கு போக மாட்டீங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மென்டல் பியூரிட்டினா தூய்மை. ஓகேங்களா? அதை பத்தி பேசுது. ஓகேங்களா? நீங்க பைல் 1 எடுத்திருந்தீங்கன்னா நல்ல கார்டு தான் இருக்கு. ஓகே, உங்க சோல் இந்த கார்டுல என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? ஓகே, ஐ திங்க் இது என்ன சொல்றாங்க, செடக்ஷன். இதுல நீங்க வெளியே வந்தீங்கன்னா மென்டல் பியூரிட்டி கிடைக்கும்ன்றாங்க, தூய்மை கிடைக்கும்ன்றாங்க. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, செடக்ஷன்னா வலுக்கட்டாயமா பண்றது. ஓகேங்களா? அட்ராக்ஷன், டீசிங், ஊக்கப், டேட், தேர்ட் பார்ட்டி டெம்டேஷன். உங்களுக்கு மூணாவது மனுஷங்களால, அதாவது ரொம்ப நாள் எதுனா அட்ராக்ஷன், ரொம்ப தேர்ட் பார்ட்டி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அதனால நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா இதுக்கும் பாருங்க, இந்த கார்டுக்கும் இதுல நீங்க வெளியே வந்தீங்கன்னா மென்டல் பியூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும், தூய்மை கிடைக்கும். ஓகேங்களா? நான் இந்த கார்டு எடுக்க வேண்டாம் தான் நினைச்சேன். பட் ஆனால் எடுக்க சொல்றதுனால என் டியூஷன் சொல்லிச்சு. ஓகேங்களா? அதனால எடுத்தேன். ஓகேங்களா? நீங்க இதுல செலக்ஷன், அடுத்த உமன் பண்றதுல நீங்க வெளியே இல்லை வேணாம்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு மென்டல் பியூரிட்டியும் கிடைக்கும், மென்டல் பீஸும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பைல் 1க்கானது. நான் ஃப்ராங்காக தான் பேசுவேன் நானும். ஓகேங்களா? அதனால தயவு செஞ்சு இதுல நீங்க ட்ராப்ல மாட்டினீங்க அப்படின்னா மென்டல் பீஸ் இழக்க நேரிடும். அது மட்டும் இல்லாம பியூரிட்டி கிடைக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு தூய்மை கிடைக்காது. ஓகேங்களா? அதை பத்தி தான் பைல் 1 சொல்லியிருக்கு. ஓகேங்களா? பைல் 2 என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, குட் லக். உங்களுக்கு பைல் 2 செலக்ஷன் பண்ண குட் லக் பத்தி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க எந்த விஷயத்துல எடுத்தாலும் நீங்க நல்லபடியா முடிப்பீங்க. ஓகேங்களா? அதை பத்தி தான் பேசுது குட் லக்னா. நீங்க எதுல எஜுகேஷன் ஆகட்டும் இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும், நீங்க எதுல போகணும்னு நினைச்சாலும் நீங்க சக்சஸ் தான் பாப்பீங்க அப்படின்றதுக்கான பைல் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கார். ஓகே, நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, பைல் 1 ஆகட்டும் பைல் 2 ஆகட்டும், கார்டு 2 கார்டு கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கார்டுக்கான மீனிங் என்னன்னா அபண்டன்ஸ். ஓகேங்களா? அபண்டன்ஸ், நீங்க வெல்த்னா மணியையும் அட்ராக்ட் பண்ண போறீங்க. அது இல்லாம நீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா பைல் 1 அண்ட் பைல் 2, பைல் 1ம் நீங்க பார்க்கலாம். பைல் 2 பாக்குறவங்க பைல் 1ஐயும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மைண்ட் செட்டுன்னு இருக்கு. ஸோ மைண்ட் செட், மென்டல் பியூரிட்டி ரெண்டும் சேம் மாரி சிமிலரா இருக்கு. ஸோ பைல் 2 பார்க்குறோம், பைல் 1ம் பார்க்கலாம். ஓகேங்களா? பாசிட்டிவ் மைண்ட் செட், மேனிஃபெஸ்ட் கிராட்டிடியூட், பிளஸ்ஸிங்ஸ். சரிங்களா? நீங்க பாசிட்டிவா இருக்க மேனிஃபெஸ்ட் பண்றப்போ பாசிட்டிவா நினைச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றாங்க. ஓகேங்களா? அதுதான் குட் லக். ஓகேங்களா? கிராட்டிடியூடா இருக்கணும். ஓகேங்களா? கடவுளுக்கு இன்னைக்கான நாள் நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லினீங்களா உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அது காசாகட்டும், நீங்க எதை பத்தி நினைக்கிறீங்களோ அதை பத்தி பாசிட்டிவா நினைங்கன்றாங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், பைல் 1 பைல் 2 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் இதை பத்தி ஃப்ராங்கா இன்னும் நிறைய பேசும், பட் ஆனா வந்து இருக்கட்டும் ஓகேங்களா. ஏன்னா பைல் 1 பைல் 2 வந்து சிமிலரா இருக்கு. ஏன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் பற்றி பேசுது. பைல் 2 இது வந்து மென்டல் பியூரிட்டி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல போடுங்க கைஸ். ஓகே பாய்.